அநியாயக்காரர்களுக்கு ஜால்ரா தட்டினால் பின்னொரு காலத்தில் அவர்கள் யாருக்கு ஜால்ரா தட்டினார்களோ அவர்களாலேயே அடக்கி ஒடுக்கப்படுவார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. சமீபத்திய உதாரணம் ஜெகதீப் தங்கர். இவர் மேற்கு வங்காள மாநிலத்தின் கவர்னராக இருந்தபொழுது அந்த மாநிலத்தின் முதல்வராக இருக்கும் மம்தா பானர்ஜியை படாது பாடுபடுத்தினார். அவரை ஒழுங்காக ஆட்சி செய்ய விடாமல் தமிழ்நாட்டில் இந்த ஆர் என் ரவி என்ற ஒரு ஆளுநர் எப்படியெல்லாம் திமுக அரசு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தாரோ அதைவிட 10 மடங்கு அதிகமாக குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பா இப்படியெல்லாம் குடைச்சல் கொடுக்குறாரே அப்படின்ட்டு அவரை துணை ஜனாதிபதி ஆக்கினாங்க. அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் அவர் சொல்லாமல் கொள்ளாமல் என்னுடைய பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக. இப்போ நேற்று முன்தினம் அவருடைய பதவிக்கான துணை ஜனாதிபதி பதவிக்கான மறுதேர்தல் நடந்து அந்த துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் என்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜக பிரமுகர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். எப்போது நம்ம அநியாயக்காரர்களுக்கு துணையாக அவர்கள் ஜால்ரா தட்டினால் பின்னொரு காலத்தில் அடக்கி வைக்கப்படுவார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறார். அதே போல் இன்னொரு நபர் ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவினால் ஒரு முக்கிய பிரமுகராக மாற்றப்பட்டு அவர் ஜெயலலிதா சிறை சென்ற போதெல்லாம் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டவர் தான் இந்த ஓ பன்னீர்செல்வம் என்ற ஒரு ஒன்றும் அறியாத ஒன்றும் தெரியாத நபர். ஆனால் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெயலலிதா இருந்த பிறகு பாஜகவின் கைப்பிள்ளையாக அடியாளாக மாறிவிட்டார். அவர்கள் சொன்னதையெல்லாம் தலையாட்டினார். அவர்கள் சொன்ன ஃபைல்களெல்லாம் கையெழுத்து விட்டார். இப்படியெல்லாம் இருந்தவர் கிட்டத்தட்ட அவர் பாஜகவின் அடிமை என்று தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இப்போ ரொம்ப பாஜக நம்மளை காப்பாற்றும், எப்படி இருந்தாலும் நம்மளை அதிமுகவுடைய தலைமை பொறுப்பு கொண்டு வந்துடுவாங்க பாஜக அப்படின்ட்டு நம்பிட்டு இருந்தார். ஆனால் சமீபத்தில் தமிழ்நாடு வந்த இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தன்னை சந்திக்கவில்லை என்ற காரணத்தை கூறி தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்து விட்டார். எப்போதும் அப்படி தான், யாருக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு ஓவராக அடிமையாக இருந்தாலும் அந்த அடிமைகளுக்கு கடைசியாக இப்படிதான் நடக்கும். ஏன்னா அவர் உங்களில் யார் சிறந்த அடிமை அப்படின்னாக்கா அது நான் தான் ஃபஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய அடிமை விசுவாசத்தை காண்பித்து கொண்டிருந்தார். ஆனாலும் கூட அவருடைய அடிமைத்தனத்திற்கு மரியாதை செலுத்தப்படவில்லை. ஏன்னா இது ஒரு செல்லா காசு, டம்மி பீஸு, மக்கள் செல்வாக்கு எதுவுமே கிடையாது. இதுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியை பகிச்சிக்கூடாது அப்படின்ட்டு இப்போதைய பாஜக தலைமை நினைத்ததால் அவர் கண்டுக்கவே இல்லை. கடைசியாக பொறுத்து பார்த்து இது வேலைக்கு ஆகாது, நம்மளை மதிக்கிறாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று அறிவித்துட்டு இப்போ தனியாளாக இருக்கிறார். இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் போய் டெல்லியில் போய் அமித்ஷா மற்றும் பல பேர் சந்திச்சுட்டு வந்தார்ல, அதற்கு பிறகு டிடிவி தினகரன் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் விலகி வந்துட்டார். இந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறார், டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து வேறு யாரை முதலமைச்சர் வேட்பாளராக போட்டாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும் முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாது என்பதில் குறியாக இருக்கார். அப்படி ஒரு முடிவை தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்தால் நான் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து கொள்வேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இதை மிக சிறந்த கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். அடிமை இல்லையா, எப்படி இருந்தாலும் அடிமைகளை மாற்றவே முடியாது. அவர்கள் நிமிர்ந்து நிற்பதற்கான வாய்ப்புகளை மிக மிக குறைவு. ஏன்னா அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளியிட்டிருக்கார். நான் ஏற்கனவே கடந்த வீடியோட தலைப்பு என்ன வச்சுருந்தேனாக்கா, ஒருங்கிணை பிறகு தலைமை பதவிக்காக அவர்களே அடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க, கட்சியை காலி பண்ணுவாங்க என்று. பாஜகவுடைய முக்கியமான திட்டம் என்னன்னாக்கா, அதிமுகவை முற்றிலுமாக அழித்தொழிப்பது தான். அதற்கு தான் இந்த தலைவர்களெல்லாம் கட்சியில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது. கட்சியில் சேர்த்தா நடக்கும் சொல்லுவாங்கள்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கட்டு சொத்துக்குள்ளே பெருச்சாலியை வச்சா என்ன நடக்கும், எல்லாம் காலியாகிடும். அதே போல் இவங்கெல்லாம் இப்போ நாங்கள் எந்த வித நிபந்தனை இல்லாமல் நாங்கள் அதிமுக இணைய தயார்னு சொன்னாலும் கூட அதிமுகவில் இணைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியின் தலைமை பதவிக்கு அவர்கள் குறிவைப்பார்கள். அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமியும் கட்சி நாசமாக போனாலும் பரவாயில்ல, கட்சி இந்த தேர்தலில் தோற்றாலும் பரவாயில்ல, எனக்கு கிடைச்ச அதிமுக பொதுச்செயலாளர் இந்த பதவியை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், அதனால் இவங்களாம் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கார். இதுதான் அவங்களுடைய திட்டம், பாஜகவின் திட்டம். பாஜகவுக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு 20-30 தொகுதி பிடிக்கும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதே நேரத்தில் அதிமுக வெற்றி பெறணும், அதிமுக பலம் பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை. அதுக்காகத்தான் அவங்க எல்லாரையும் திரும்பவும் கட்சியில் ஒருங்கிணைச்சது பிறகு அவங்களாம் எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பதவிக்கு சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதுலேயே உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே அந்த கட்சி நாசமாக போயிடும். நம்ம எப்படியும் 2வது இடத்துக்கு வந்துடலாம். திமுக அதிமுக என்ற இருதுருவ நிலை
திமுக பாஜக என்று மாறிவிடும், அதை மாறணும் என்று பாஜக எதிர்பார்க்கிறது. அதற்காகத்தான் இவ்வளோ உள்குத்து வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த அடிமைகள் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாலும் கூட அனைவரும் விரும்புவது என்னன்னாக்கா ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணியை தான் விரும்புகிறாங்க. தங்கள் கட்சியில் ஏதாவது பிரச்சனைனாக்கா முதல்ல போய் அங்கே இன்னொரு கட்சி தலைமையான பாஜக தான் நிற்கிறாங்க, இந்த எங்கள் பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்ட்டு.